ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. என்ன விஷயம்னா, கூலி படத்தோடைய அந்த ப்ரொமோஷன் அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அது ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அக்ரெசிவாக. அது வரைக்கும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் மாதிரி தான் வருமோ தவிர பெருசாக இறங்க மாட்டேங்குதுன்னு தோணுது. அங்கே ஜூலை ஃபஸ்ட்டு வீக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 நாள் ஏறத்தாழ அந்த படத்தோடைய ரிலீஸுக்கு இருக்குது. ஸோ 45 நாள் கண்டினியூஸாக ஆஃப்லைன் ஆன்லைன் சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் பயங்கரமாக ப்ரொமோஷனில் இறங்கிடுவாங்க. நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருந்துருக்கு. அதற்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். எந்திரன் படத்தப்போ நார்த் இந்தியாவில் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி தான் இந்த தாட்டி அவங்க சில ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சைடில் விசாரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தவிர முந்தைய படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை கொஞ்சம் ஹை ப்ரொமோஷன் இருக்கும். ஏன்னா அமெரிக்கான்லாம் இருக்கிறாரும் போது அதோடைய அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அந்த படத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் சன் பிக்சர்ஸ் சார்பாக நார்த் இந்தியாவில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. அதுவும் குறிப்பாக ஆஃப்லைனில் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது நார்த் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு நார்மலான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஒரு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டாக்கா ஹை எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆனால் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கு இப்போவே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நார்த் இந்தியாவில். அதை கம்பேர் பண்ணும்போது கூலிக்கு இருக்கான்னு கேட்டாக்கா அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நார்மல் படத்துக்கான ரஜினி சாரோட படம் கொஞ்சம் ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னும் போது அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியன் மீடியாஸ்லாம் அந்த வார் செகண்ட் பார்ட்டியும் கூலியும் கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கிருத்திக் ரோஷன் சமீபத்தில் ஒரு பேட்டியிலேருந்து கூலி படத்தை பற்றி அந்த படம் கிளாஷ் ஆகுது, ரஜினி சாரோட படம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 இடங்களில் அவர் ப்ரொமோஷனில் சொல்லிவிடவே ரஜினி சாரோட படம் வருதா, ஆகஸ்ட் 14 வருதா, இந்த வார் செகண்ட் பார்ட்டோட கிளாஷ் ஆகுதா அப்படின்ற மாதிரி அவங்களே இந்த மீடியாக்கள்லேயே பேசி 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 இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பாக அவங்களே பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட சன் பிக்சர்ஸ்க்கு இப்போதைக்கு இந்த டைமில் அவங்க எதுவும் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக தான் இதை எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாகவே பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு ரித்திக் ரோஷனுடைய அந்த ஃபேன்ஸ் அவங்க சைடில் அதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாகவே இந்த படத்துக்கு இப்போ அங்கே கிடைச்சுன்னு இருக்குது நார்த் இந்தியாவில். ஆனால் ஒன்ஸ் இவங்க அக்ரெசிவாக இறங்கி இவங்க கரெக்டாக ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஓடிடி பிரச்சனையும் அவங்க சார்ட் அவுட் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ ஃபைனல் லெக்ஸில் இருக்குது அப்படி தான் சொல்லுவேன் நான். ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா வேறு லெவலில் இந்த படம் ஹிந்தியில் பெருசாக பேசப்படும், பெருசாக ஹிட் ஆகும்ன்றது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.